வெல்கம் டு மண்வாசம் நேச்சுரல்ஸ். எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது அன்னாச்சி முக்கு 2, பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய் 2, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் அது இதெல்லாம் போடலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த தேங்காயும் இந்த செலவும் வந்துட்டு பட்டை லவங்கலாம் நல்லா மெரூன் கலராக பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அது கூட கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்காங்க. நான் ஆட் பண்ணி மெரூன் கலராக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்துக்காங்க, பெரிய வெங்காயமே எடுத்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது 4 மூணாக கட் பண்ணி போட்டு அது கூட 2 ஸ்பூனு கொத்தமல்லி தூள் போட்டிருக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போடுறேன். நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்லுப்பு அது கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் பட்டை லவங்கம் இதெல்லாம் வந்துட்டு அது கூட ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா நாட்டுக்கோழி, அதை நல்லா தண்ணி விட்டு 4-5 டைம் அலசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மண் சட்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடலாம். அது கூட பச்சை மிளகாய் 2, வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை தழை, இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி 1 கட் பண்ணி அது கூடயே போடலாம். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி பூண்டை வந்துட்டு நல்லா தட்டி வச்சுக்கலாம். அரைச்சி போட வேணாம், தட்டி வச்சுட்டு நல்லாயிருக்கும் குழம்பு மணமாக. இந்த மாதிரி 1, 2 தட்டி அந்த எண்ணெயிலேயே போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிற கறியை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டே ஃப்ரை பண்ணி விடுங்க. அது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்காங்க. கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வெந்துட்டுருக்கட்டும். நல்லா அதில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற சாந்து அது கூட ஊற்றிக்கலாம். நமக்கு இது குழம்பு எந்தளவுக்கு கிரேவியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறைய வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அது மாதிரி தேவைக்கு ஏற்ப கிரேவி தண்ணி வச்சுக்கோங்க. கறி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா பிரிஞ்சு எண்ணெய் மேலே வரணும். அந்தளவுக்கு சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க. அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலையை கட் பண்ணி வச்சுக்கிறத இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான நாட்டுக்கோழி கிரேவி கிடச்சிருச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.